The next topic, consumption based model. So public cloud வந்து first நம்ம define பண்ணும்போதே what we defined, on demand delivery of IT infrastructure and services over the internet using pay as you go pricing model. அதுதான் வந்து consumption based modelனு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு கன்சியூம் பண்றோமோ அந்த கன்சம்ஷனுக்கு ஏத்த மாதிரி we are paying for it. So Microsoft Azure வந்து it comes under the consumption based model. ஸோ இதை நிறைய பேர் வந்து பே as you go pricing மாடல், நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ பே as you go consuming மாடல் ஆர் பே as you go pricing மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக உங்களுக்கு பப்ளிக் கிளவுட் வந்து ஆஃபரிங் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ வேணுன்றப்ப நீங்கள் வந்து ரிசோர்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணான்றப்ப நீங்கள் யூ கேன் ரெடியூஸ் த ரிசோர்ஸஸ். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சர், அதே மாதிரி கிளீனப் வந்து அன்யூஸ்ட் கெப்பாசிட்டியை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜில் வந்து எதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆர்கைவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இன்ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் மாதிரி வந்து கொஞ்சம் லோ காஸ்ட் ஸ்டோரேஜுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹாட் கோல்டு அப்படின்ற மாதிரி டியரிங்கும் கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆன் ப்ரெமைசஸில் வந்து நீங்கள் எல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டேட்டாவும் ஒரே ஸ்டோரேஜில் தான் இருக்கும், இன்ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டேட்டாவும் அதிலே தான் இருக்கும், ஆர்கைவ் பண்ண டேட்டாவும் ஒரே ஸ்டோரேஜில் இருக்கும். பட் கிளவுடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேராக யூஸ் பண்ணுற டேட்டாவுக்கு வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் இன்வெஸ்டிங் அ லாட் ஆஃப் மணி அப்ஃப்ரண்ட். ஓகே, ஸோ அது வந்து கேபெக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறஸ் வந்து பப்ளிக் கிளவுட் மாடல் வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல். ஸோ இந்த ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடலை தான் நம்ம கன்சம்ஷன் மாடல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் பர்ச்சேஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஃப்ரண்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அப்ஃப்ரண்டா நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். வேறஸ் இங்க அப்படி கிடையாது, நம்ம வந்து யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பில் பே பண்றோம். ஸோ இது வந்து யூட்டிலிட்டி மாடல். எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வி ஆர் பேயிங் ஃபார் இட். ஸோ மந்த்லி பேமெண்ட்ஸாக இருக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து அப்ஃப்ரண்டாகவும் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ கெப்பாசிட்டி பேஸ்ட் மாடல். ஸோ அது வந்து எவ்வளோ சிபியூ, எவ்வளோ மெமரி, எவ்வளோ லைசன்சஸ் என்ன யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி ஆர் பேயிங் ஃபார் இட். ஸோ இப்போ ஜென்ரலாக நமக்கு ஆன் ப்ரெமைசஸில் வந்து என்ன சேலஞ்ச் ஆக்சுவலாக, இனிஷியலாக வந்து ஒரு சின்ன கஸ்டமராக இருக்கிறோம், இல்லை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கிறோம் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 2 வருஷத்துல நம்ம எவ்வளோ க்ரோ ஆகும்னு நம்ம அசியூம் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் வந்து இஃப் யூ ஆர் திங்கிங் தட் வி ஆர் கோயிங் டு கெட் a lot of customers அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து அப்ஃப்ரண்டாவே அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ லெட் மீ ஷோ யூ தட். ஸோ வந்து கிளவுட் வரதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 days வந்து ஒரு மாசத்துல வந்து ஒரு 1000 யூசர் இருப்பாங்க அப்படின்னா அந்த 1000 யூசருக்கு தான் நீங்க இந்த 1000 யூசர்ஸ் தான் நீங்க வந்து யூ ஹேவ் டு கோ அண்ட் சைஸ் த சிஸ்டம். நீங்க வந்து 10 யூசருக்கோ 20 யூசருக்கோ சைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு நாளோ 2 நாள் யூசேஜா இருந்தாலும் அந்த கஸ்டமர் அந்த பர்டிகுலர் பீக் யூசேஜுக்கு தான் நீங்க வந்து சர்வர்ஸை போயிட்டு வாங்குவீங்க, ஸ்டோரேஜை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, நெட்வொர்க் டிவைசஸ்லாம் வாங்குவீங்க. ஸோ எப்பயுமே வந்து சொல்யூஷன் வந்து பீக் லோடுடைய மாடலுக்கு தான் நம்ம ப்ரொவிஷன் பண்ணுவோம். இதே கிளவுட்ல வந்து அப்படி கிடையாது. கிளவுட்ல வந்து நமக்கு என்னன்னைக்கு தேவையோ அன்னைக்கு மட்டும் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அந்த கெப்பாசிட்டியை. ஸோ வேணான்றப்ப அது ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து மாடல் வந்துருச்சு. ஸோ ஸ்டார்ட் அப்ல வந்து என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணுன்றதுக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ யாரும் வந்து லாஸுக்காக ஸ்டார்ட் பண்றது இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ரொக்யூர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஹை அண்ட் ஹார்ட்வேர் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. பட் இங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இன்னைக்கு 10 யூசர் இருக்காங்க, நெக்ஸ்ட் மந்த் 20 யூசர் இருக்காங்க, நெக்ஸ்ட் இயர்ல வந்து 200 யூசர்ஸ் இல்ல 2000 யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து வேணுன்றப்ப வந்து சர்வர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேற முன்னாடி அந்த மாடலே கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்க 2000 யூசர்ஸ் வந்து ரீச் பண்ணுவீங்கன்னு ஒரு மைண்ட்ல ஒரு இது இருக்கு அப்படின்னா அந்த அசம்ஷனுக்கு தான் நீங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சர்வர்ஸ் வாங்குவீங்க, ஸ்டோரேஜ் வாங்குவீங்க, நெட்வொர்க்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, லைசன்சஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ப்ரொக்யூர் பண்ணி வச்சுப்பீங்க. எப்பயுமே வந்து கிளவுட் வரதுக்கு முன்னாடி என்ன சேலஞ்ச் இருந்ததுன்னா எப்பயுமே வி ஆல்வேஸ் கோ ஃபார் த பீக் லோட் ப்ரொவிஷனிங் சொல்லுவாங்க. ஸோ வி ஆல்வேஸ் கோ அண்ட் இன்வெஸ்ட் ஃபார் த ஹையர் காஸ்ட். நமக்கு தேவையில்லாத அந்த கெஸ்ட்ல தான் போயிட்டு பண்ணுவோம். இது வந்து கெப்பாசிட்டி கெஸ்ஸிங் தான் நடந்துட்டு இருந்தது முன்னாடி கிளவுட் வரதுக்கு முன்னாடி. ஸோ அது இப்போ வந்து
இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட்டே கிடைக்காமயே போயிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாமே லாஸ்ல போயிருக்கு. பட் இப்போ வந்து கிளவுட் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கன்சியூம் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்றோம். ஸோ தெர் இஸ் நோ அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி நம்ம எப்பவுமே வந்து பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே இல்லை. நம்ம வந்து டைரக்டா போயிட்டு அப்ளிகேஷன் ரன் பண்றோம், அதுக்கு எவ்வளவு விஎம் அந்த எவ்வளவு கம்ப்யூட் கன்சம்ஷன் இருக்கோ, சிபியூ மெமரி எவ்வளவு கன்சியூம் பண்றோமோ அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்னா தெர் இஸ் நோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட், நம்பர் ஒன். அதே மாதிரி நோ நீட் டு பர்ச்சேஸ் எனி பிசிக்கல் இன்ஃப்ரா. அது சர்வைலன்ஸ் கேமராவா இருக்கலாம், சர்வரா இருக்கலாம், ஸ்டோரேஜா இருக்கலாம், நெட்வொர்க்கா இருக்கலாம். ஸோ இட் கேன் பி எனி டிஃப்ரெண்ட் அப்ளையன்சஸ். ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஒரு எந்த ஒரு விஷயமும் நம்ம பர்ச்சேஸ் பண்றது இல்லை. ஸோ இங்க வந்து வி ஹாவ் த எபிலிட்டி டு பே ஃபார் அடிஷ்னல் ரிசோர்சஸ் வென் வி நீட் இட். ஓகே, வேணுன்றப்ப நம்ம வி கோ அண்ட் பர்ச்சேஸ் இட், வேணான்றப்ப அதை ரிலீஸ் பண்ணிடுறோம். ஸோ யூ ஹேவ் த ஆப்ஷன் டு ரிலீஸ் த ரிசோர்சஸ் எனி டைம். ஓகே, இன்னைக்கு என்னையோட இந்த கன்சம்ஷன் போதும், நாளையிலேருந்து எனக்கு வேணாம் அப்படின்னா யூ கேன் ஸ்டாப் பேயிங் ஃபார் தட். ஆன் ப்ரமைசஸ்ல அப்படி பண்ண முடியாது. நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல ஆல்ரெடி வாங்கிட்டீங்க, அது இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்க என்விரான்மெண்ட்ல இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு பே ஃபார் இட் வித்தவுட் எனி சாய்ஸ். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவான சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் கிளவுட வந்து யூ கேன் கால் இட் அஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னா நீங்க யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூ ஆர் கோயிங் அண்ட் யூசிங் இட். ஸோ அதனால தான் அதுக்கு பேரே கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல். தென் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு வேணுன்றப்ப அந்த ஆட்டோ ஸ்கேலிங், அந்த லோட் பேலன்சிங், வேணுன்றப்ப டிமாண்ட் அதிகமாகிறப்ப ஹாலிடே சீசன்ல வந்து லோட் அதிகம், சர்வஸ் அதிகமாக இருக்கும், ஹை டிமாண்ட் வரும்போது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன்ல டாக்ஸ் சீசன்ல வந்து நிறைய கன்சம்ஷன் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து சர்வஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் ஸ்லோவர் பீரியட் இருக்கு, ஹாலிடே டைம் இல்லாம இருக்கு, இல்லை வந்து நார்மல் டைம்ல வந்து யூ கேன் ஸ்கேல் டவுன். அந்த டைம்ல வந்து அந்த அன்யூஸ்டு கெப்பாசிட்டி, அந்த டைம் அந்த அன்யூஸ்ட் கெப்பாசிட்டிக்கு யூ கேன் சேவ் அ லாட் ஆஃப் மணி. அதே மாதிரி இங்க கிளவுட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டிரான்ஸ்பேரன்சி இருக்கு. ரொம்ப டீடைல்டா பில் கொடுப்பாங்க, என்ன கன்சம்ஷன், எவ்வளவு சிபிஓ, எவ்வளவு மெமரி, எவ்வளவு நெட்வொர்க்ல டேட்டா போச்சு, எந்த அளவுக்கு வந்து நீங்க டேட்டா கன்சியூம் பண்றீங்க, அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா வந்து யூ கெட் அ டீடைல் மானிட்டரிங். இது ஆன் ப்ரமைசஸ்ல வந்து அந்த விசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நிறைய அடிஷனல் டூல்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் பப்ளிக் கிளவுட்ல வந்து ஏன்னா இவங்க இது வந்து சொல்யூஷனா கொடுத்து சேல் பண்றாங்க. அப்ப அந்த சேல் பண்ணும்போது இப்போ பிசினஸ் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்பேரன்சி இருக்கணும். பொட்டன்ஷியலா எவ்வளவு காஸ்ட் ஆகுது, என்ன மாதிரி நீங்க வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதுவே வந்து அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ காஸ்ட் ஆப்டிமைசேஷன்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் நீங்க காஸ்ட் கம்மி பண்ணலான்ற மாதிரி அவங்களே ப்ரொவைடர்ஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பேங்க் லோன் போற மாதிரி தான். ஓகே, ஸோ நீங்க போயிட்டு அவங்களை ரீச் பண்ணீங்க அப்படின்னா they will give you options to suggest it. and the optimization பண்றதுக்கு they might charge something, but வந்து there is a option for it. okay, இங்க optimization பண்றதுக்கான feasibility இருக்கு. okay, so there is a lot of billing transparency. so மெயினா வந்து ஆல்ரெடி இந்த no upfront cost இதெல்லாம் சொல்லிட்டேன். so it is a continuation. okay, maybe I have taken the separate column, but வந்து there is no upfront cost. it is very very easy to manage. public cloudல வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து தேவை கிடையாது. அந்த அண்டர்லைங் பிசிக்கல் ஹார்ட்வேர் எப்படி மேனேஜ் பண்ணணும், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணாங்க இதுல. ஸோ இது வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு போர்ட்டல் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவும் வந்து கம்ப்ளீட்டா ஜியூஐ ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க வேணுன்ற மாதிரி குயிக்கா போயிட்டு ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃப் ப்ரொவிஷனிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆன் டிமாண்ட்ல வந்து யூ கேன் இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி. ஸோ கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ வென் யூ கம்பேர் இட் வித் யுவர் ஆன் ப்ரமைசஸ், ஒரு சில எக்ஸாம்ல வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த கேபெக்ஸ் வெர்சஸ் ஆபெக்ஸ் மாடலுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கேபெக்ஸ் மாடலுக்கும் ஆபெக்ஸ் மாடலுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஜஸ்ட் செகண்ட். ஸோ கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்னா we are paying only for the resources we are using it. okay, ஸோ இது கிளவுட் வரதுக்கு முன்னாடி இருந்த சேலஞ்சு பேசியாச்சு. ஸோ கேபெக்ஸ் வெர்சஸ் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ண போறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். பிளஸ் வந்து நம்ம வந்து அது யூஸ் பண்ண நம்ம அந்த எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம வந்து வி ஆர் ரெடீமிங் இட். வேறஸ் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து அந்த ஹை அப்ஃப்ரண்ட் காஸ்ட் வராது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் தி பீரியட் வந்து நீங்க ரெடீம் பண்ணிக்கிறீங்க. உங்க அப்ளிகேஷன் அதுல ரன் பண்றீங்க, அந்த அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து வர ரெவன்யூ வச்சு நீங்க அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க ரீபோர்ட் பண்ணிக்கிறீங்க. வேற ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல்ல அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் மாடல். நீங்க சர்வீசஸ்லாம் நிறைய ரன் பண்றீங்க, அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய ரன் பண்றீங்க, மந்த் எண்ட்ல உங்களுக்கு பில் வருது. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நீங்க பே பண்ணிக்கிறீங்க. ஸோ யூ கேன் டிடெக்ட் த எக்ஸ்பென்ஸ் ஃப்ரம் யுவர் டாக்ஸ் பில் இந்த சேம் இயர்லேயே வந்து உங்களால் பண்ண முடியும். ஏன்னா நீங்க மந்த்லி
மந்த்லி பில் தான் வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கேபெக்ஸ் மாடல், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடல்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல், எக்ஸ்பென்ஸ் மாடல் இருக்கு. கேபெக்ஸ் மாடல் அண்ட் ஒபெக்ஸ் மாடல். கேபெக்ஸ் மாடல் வந்து ஒன் டைம் அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு பர்டிகுலர் டேஞ்சபிள் ரிசோர்சஸ் போய் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. அது மேபி யூ கேன் இன்வெஸ்ட் இன் அ நியூ பில்டிங், நியூ டேட்டா சென்டர், அது வந்து ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறீங்க. அது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா அப்ஃப்ரண்டா போய் ஒரு விஷயத்த வாங்குறீங்க. ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நீங்க ரெண்டிங் கான்செப்ட். ஓகே, நம்ம இப்ப இந்த கிளவுடே அதுதானே, ரெண்டிங் கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் ஓவர் த இன்டர்நெட். கிளவுட் கம்ப்யூட்டிங் டெஃபினிஷனே அதுதான். வி ஆர் ரெண்டிங் த கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ். கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் அப்படின்னும் போது பிரைமரியா சிபியூ, மெமரி, இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டிங் கேட்டகரியில வருது. ஈவன் ஸ்டோரேஜ்லாம் நம்ம வந்து ரொம்ப நாளா வந்து ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜிமெயில், அது கூகுள் டிரைவ்ல எல்லாம் 10-15 வருஷமா நமக்கே தெரியாம வி ஆர் யூசிங் த கிளவுட் ஸ்டோரேஜ் மாடல். ஓகே, ஸோ இதுல வந்து இந்த ஆபெக்ஸ் அப்படின்றது வந்து லீசிங் மாதிரி. இப்போ நீங்க வந்து ஒரு லீஸ்க்கு எடுக்கிறீங்க, இல்ல ஒரு பர்டிகுலர் இதுல போயிட்டு நீங்க ரெண்ட்ல இருக்கீங்க, மந்த் எண்ட் ஆனவனே அந்த எவ்வளவு கன்சியூம் பண்ணீங்களோ அதுக்கு வந்து பே பண்ணிடுறீங்க யூட்டிலிட்டி மாடல்ல. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது இட் ஃபால்ஸ் அண்டர் த ஆபெக்ஸ் மாடல். கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல்ல வந்து பேஸ் பண்ணி தான் பப்ளிக் கிளவுட் வந்து ரன் பண்றாங்க. ஓகே, ஸோ அதர் திங் இஸ், ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் யூசிங் மோர் ரிசோர்சஸ் யூ ஹேவ் டு பே மோர். பட் கிளவுட்ல வந்து டோட்டல் ஆப்போசிட் ஆக்சுவலா. நீங்க வந்து இப்போ ஸ்டோரேஜ் வந்து 1 டிபிக்கு வந்து ஒரு பிரைஸ் இருக்கும். நீங்க 2 டிபில வந்து அதிகமான கெப்பாசிட்டி யூஸ் பண்ண பிரைஸ் கம்மி ஆயிட்டு வரும். கிளவுட்ல வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கு. ஓகே, ஸோ வென் யூ யூஸ் மோர் the pricing also will get decreased. நீங்க வந்து ஒரு பெரிய என்டர்பிரைஸ் கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் கன்சம்ஷன் போக போக யூ கெட் இட். அதே மாதிரி ஆன் ப்ரமைசஸ்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய ஓவர் ப்ரொவிஷன் பண்ணிடுவோம். நமக்கு வந்து இந்த இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இவ்வளோ நிறைய யூசர்ஸ் வருவாங்கன்ற மைண்ட் செட்லேயே வந்து என்ன பண்ணிடுவோம், நிறைய ஓவர் ப்ரொவிஷன் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். வேற கிளவுடை பொறுத்த வரைக்கும் we will be running it in a right size. என்ன இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இவ்வளோ கன்சம்ஷன் தான் இருக்கா, இவ்வளோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ சிபியூ, இவ்வளோ மெமரி தான் யூஸ் ஆகுது, அப்போ அதை மட்டும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு அந்த விஎம்க்கு வந்து அந்த ப்ரொவிஷனிங் பண்ணிக்கலாம், ரைட் சைசிங் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து நீங்க எண்ட் டு எண்ட் வந்து ஃபுல்லாவே நீங்க தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லைசன்சிங்ல இருந்து டேட்டா சென்டர்ல இருந்து நெட்வொர்க் எல்லாமே நீங்க தான் வந்து மேனேஜ் பண்றீங்க, நீங்க தான் பர்ச்சேஸ் பண்ணி ஓன் பண்றீங்க. வேற கிளவுட்ல வந்து நிறைய மாடல் கொடுக்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் மாடல், சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ், அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வருது. ஸோ ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் மாடல் போனீங்க அப்படின்னா கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம் வேணும், டெவலப்மெண்ட் டீம் வேணும், தென் எண்ட் யூசர்ஸ் இருப்பீங்க. சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்ல போனீங்கன்னா மியர் எண்ட் யூசர் தான். எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கனெக்ட் பண்ண போறீங்க, அதுக்கு வந்து ஆஃபீஸ் 365 லைசன்சஸ் எவ்வளவு வேணும், இல்ல M365 சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு வேணும், சிஆர்எம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு வேணும்ன்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் யூஸ் தட். ஓகே, ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய காஸ்ட் இம்பாக்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து ஹை அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் மோர் அண்ட் மோர். பப்ளிக் கிளவுட்ல அப்படி கிடையாது. நீங்க குயிக்கா வந்து மல்டிபிள் ரீஜன்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ல உங்க சர்வீசஸை வந்து நீங்க ரன் பண்ணலாம். வேற ஆன் ப்ரமைசஸ்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியல் எஸ்டேட் வேணும், அதுக்கேற்ற மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ டவுன் டைம் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பே மோர் ஃபார் இட். ஓகே, வேற அந்த அஷூர் மேனேஜ் சர்வீசஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது பாத்தீங்கன்னா இது நமக்கு வெளியில தெரியிற காஸ்ட் வந்து இங்க காமிக்கிறோம். பட் வந்து உள்ள வந்து நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கு. இந்த ஐடி எக்யூப்மெண்ட்ஸ்ல வர பிரச்சனைகள், அந்த மெயின்டெனன்ஸ், அந்த ஏஎம்சி, ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம சர்வரை மாத்தணும், 7 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஸ்டோரேஜை மாத்தணும். ஸோ அதுல நிறைய மாசம் மாசம் வந்து ஃபர்மர் சேஞ்சஸ் வரும், டிரைவர் இஷ்யூஸ் வரும். ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ், நிறைய டவுன் டைம்லாம் வரும் அந்த ஆன் ப்ரெமைசஸ் சிங்கிள் டேட்டா சென்டர் மாடல்ல. வேற பப்ளிக் கிளவுட்ல போகும்போது உங்களுக்கு மல்டி டேட்டா சென்டர்ல ஹைலி அவைலபிள் சர்வீஸா கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய சிம்பிளிசிட்டி தான் வந்து இருக்கு. ஸோ யூ கெட் அ லாட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி, அஜிலிட்டி, யூ கெட் அ லாட் ஆஃப் ஹை அவைலபிலிட்டி, அப் டைம், எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் கிளவுட்ல கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல்ல வருது. பட் எக்ஸாம்க்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல்னா we are paying for what we are consuming. நம்ம யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பில் பே பண்றோம், அவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் மாடல்ல வந்து கேபெக்ஸ் மாடல்ல நம்ம வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவ்வளவுதான் உங்களுக்கு 2 வருஷத்துல நீங்க ரீச் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் ரீச் பண்ண போறதுக்கு வந்து டே ஒன்லயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். வேற இங்க அப்படி கிடையாது. கன்சம்ஷன் பேஸ் மாடல்ல வந்து இன்னைக்கு 100 யூசர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சைசிங் கொடுத்துக்கலாம். ஒரு 1000 யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது சைசிங் நம்ம நெக்ஸ்ட் இயர் மாத்திக்கலாம். தென் 2500 யூசருக்கு வந்து செகண்ட் இயர் எண்ட்ல வந்து நீங்க சைசிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்றது. ஏதாவது கொஸ்டின் இருக்கா கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல்ல?
இல்ல அப்படின்னா then we will go with the So, final topic, cloud disadvantages. ஸோ cloud பத்தி படிக்க வந்திருக்கோம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய தெரிஞ்சுக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம வந்து